மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு, பெற்றோர்களாகி எங்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பான ஒரு தலைப்பு. எங்கட குழந்தைகளோட ஞாபக சக்தி, நினைவாற்றல நாங்க எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ இந்த ஞாபக சக்தி அல்லது நினைவாற்றல் அப்படிங்கிறது படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. அதோட அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலயும் அவங்களோட வளர்ச்சி, விருத்தி, அவங்க எதிர்காலத்துல எப்படியெல்லாம் உருவாக போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்வாக்கு செலுத்துற ஒரு அம்சமா இந்த ஞாபக சக்தி இருக்க போகுது. ஸோ இதை எப்படி நாங்க பூஸ்ட் பண்ணலாம், இந்த ஞாபக சக்தி எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறது இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஞாபக சக்தி அப்படின்னு வாரப்போ உங்களோட பிள்ளைகள் படிக்கிறது எல்லாம் ரீகால் பண்றது மட்டும் நாங்க எடுக்க மாட்டோம். அது இல்லாம பிள்ளைகள் ச சமூகத்துல அல்லது இந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கிற நேரம், வாழ்ற நேரம், அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி ப்ரொசஸ் பண்றாங்க, அதை எப்படி அப்ளை பண்றாங்க, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க எப்படி அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற எல்லாமே சம்பந்தமாக தான் இந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த மெமரி பவரை பூஸ்ட் பண்றதுக்கு முக்கியமா 2 விஷயங்களை நாங்க கன்சிடர் பண்ணணும். ஒன்று அவங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளா இருக்கிறப்பவே நாங்க அவங்களோட வாழ்க்கையில செய்யற விஷயங்கள் அல்லது அவங்களோட லைஃப் ஸ்டைலை நாங்க எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறதுல தங்கி இருக்கிறதாகவும், அடுத்தது படிக்கிற நேரம், ஸ்கூலுக்கு போக தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கற்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க எப்படி ஞாபகப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற 2 விஷயமா நாங்க இதை பார்க்க போறோம். ஸோ முதலாவது, அவங்க சாதாரணமாகவே மெமரி பவரை கூட்டுறதுக்கு நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், படிக்கிற நேரம் படிப்பு சம்பந்தமாக கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம். இப்படி 2 விஷயங்களை நாங்க இந்த வீடியோல பார்க்கறது தான் இந்த வீடியோவோட இன்சைட்டாக இருக்க போகுது. இதுல இருக்கிற முதலாவது அம்சம் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள். நீங்க கொடுக்கிற உணவுகள் ஆரோக்கியமான அல்லது சத்தான உணவுகளாக இருக்கிற நேரம் உங்களோட பிள்ளைகளோட அறிவாற்றலுக்கும் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் கற்கும் திறன் அதிகரிக்கிறதுக்கும் கட்டாயம் செல்வாக்கு செலுத்தும். ஸோ நீங்க கொடுக்கிற உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிறை உணவாக இருக்கணும். நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல விரிவா பார்த்திருந்தோம், பிள்ளைகளுக்கு எப்படியான ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு நீங்க மீன்கள் எல்லாம் நிறைய கொடுக்கலாம். புரோட்டீன் இருக்கிற அந்த இறைச்சி, மீன்கள் எல்லாம் கொடுக்கறது உபயோகமாக இருக்கும். அதுலயும் இந்த ஒமேகா 3 அப்படிங்கிற அந்த ஃபிஷ் ஆயில், மீன் எண்ணெய் இருக்கிற அந்த எண்ணெய் இருக்கிற மீன்கள் இருக்கு இல்லையா. ஸோ இப்படியான மீன்களை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அடுத்தது இந்த நட்ஸ் வகைகள் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை, கேஷ்யூ நட்ஸ், இந்த மாதிரியான நட்ஸ் வகைகள் எல்லாம் நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரம் அதுல இருக்கிற கூறுகள், அதுல இருக்கிற ஃபேட், நியூட்ரிஷியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இது பிள்ளைகளோட மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். அது இல்லாம இரும்பு சத்து, இரும்பு சத்து குறைவாக இருக்கிற பிள்ளைகள்ல அடிக்கடி இந்த மறதி குணம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த நினைவுபடுத்துறது, படிக்கிறத ரீகால் பண்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் அப்படின்னு சொன்னா கீரை வகைகள், பேரீச்சம்பழம், அடுத்தது மாதுளம் பழம், அடுத்து சத்தான சாப்பாடுகள், நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னா ஈரல் கொடுக்கறது. ஸோ இப்படியான உணவுகளை நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிற நேரம் இரும்பு சத்து குறைபாடும் இல்லாம போறதோட அவங்களோட மெமரி பவர் இன்னும் கூடும். நீர்த்தன்மையான பழங்கள், வாட்டர்மெலனா இருக்கட்டும், மற்ற பழங்கள், மற்றது கால்சியம், விட்டமின்கள் சேர்ந்த பழங்கள், இதெல்லாம் நீங்க உங்களோட பிள்ளைகளோட ஆகாரத்துல சேர்த்து கொள்றதும், நீர் நல்லாவே தண்ணி குடிக்க வைக்கிறதும், அதாவது டீஹைட்ரேட் ஆகாம நல்லாவே தண்ணி குடிக்க வைக்கிறதும் ஒரு ஒழுங்கான சாப்பாடை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரம் இந்த ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2வது அம்சம் தான் இந்த பிள்ளைகளோட தூக்கம். எந்த குழந்தை தூக்கம் குறைவாக இருக்குதோ அல்லது இந்த டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்குதோ அவங்களுக்கு இந்த ஞாபக சக்தி குறைவாக இருக்க போகுது. ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியான மினிமம் 8 தொடக்கம் 10 மணித்தியாலமான ஒழுங்கான ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு தூக்கம் கட்டாயம் தேவை உங்களோட பிள்ளைகளுக்கு. ஸோ நீங்க ஒரு ஒழுங்கான பெட் டைம் ருட்டீனை ஆக்கி கொள்றது இந்த குழந்தைகளோட நினைவாற்றலை நாங்க அதிகரிக்கிறதுக்கு ஒரு முறையாக இருக்க போகுது. 3வது விஷயம் தான் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு எப்பவுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது. உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் ஓடி விளையாடுறது, சைக்கிள் ஓடுறது, இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுற நேரம், ஸ்விம்மிங் இதுக்கெல்லாம் போற நேரம் அவங்களோட அந்த
குருதி சுற்றோட்டம் வந்து நல்லாவே நடக்க போகுது. ரத்த ஓட்டம் நல்லா நடக்கிற நேரம் மூளைக்கான ரத்த ஓட்டம் நல்லா நடந்து பிள்ளைகள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. அதோட இந்த ஞாபக மறதி அல்லது படிக்கிற எல்லாம் மறந்து போற அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இந்த ஸ்ட்ரெஸ். ஸோ பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற நேரம் அவங்க இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நல்லாவே குறையுது. ஸோ இது மூலமாக இந்த ஸ்ட்ரெஸ் குறையிறதாலையும் அடுத்தது இந்த ரத்த ஓட்டம் ஒழுங்கா நடக்கிறதாலையும் பிள்ளைகளுக்கான ஞாபக சக்தி கூட போகுது. அடுத்த விஷயம் தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க எப்படி பிள்ளைகள்ல ரிலீவ் பண்ணுவீங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி இல்லாமாக்குவீங்க அப்படின்னு சொல்லி இது உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ நீங்க குழந்தைகளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது? பிள்ளைகளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் நம்ம தான். நம்ம எப்பவுமே பிள்ளைகளை ப்ரெஷர் பண்றது, படிக்க சொல்லி ப்ரெஷர் பண்றது, இப்படியான விஷயங்களால குழந்தைகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. ஸோ நீங்க படின்னு நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ற நேரம் பிள்ளைகள் ஆல்ரெடி படிச்சதுமே வந்து மறக்க போகுது. ஸோ இதையும் நீங்க கன்சிடர் பண்ணி பிள்ளைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு என்வாயன்மெண்ட்டை உருவாக்குறதும் இந்த ஞாபக மறதியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு ஒரு வழியாக இருக்க போகுது. அடுத்தது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த இமோஷனல் கனெக்ஷன், நீங்க உங்களோட பிள்ளைகளோட எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நாங்க பெருசா இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஞாபக சக்தி அப்படின்னு நம்ம என்ன யோசிக்க போறோம், படிக்கிறது எப்படி பாடமாக்குறது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா எந்த குழந்தைகள் வந்து வீட்டுல பெற்றோரோட இமோஷனலி கனெக்டடாக இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகளோட மெமரி பவர் கூடவாக இருக்கிறதாக ஒரு ஆய்வு தெரிவிக்குது. ஸோ நீங்க உங்களோட பிள்ளைகளோட வந்து சந்தோஷமாக அவங்களோட நேரம் செலவழிச்சு அவங்களோட இமோஷனலி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட்டை நீங்க உருவாக்குவீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஞாபக சக்தி வந்து கூட போகுது. ஸோ இதெல்லாம் உங்களோட பிள்ளைகளோட அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்ப நாங்க பார்க்க போறது படிப்பு அப்படின்னு வந்தாச்சு. பிள்ளை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு, பிள்ளை படிக்குது. இப்ப பிள்ளை படிக்கிற நேரம் அதோட ஞாபக சக்திய அது படிக்கிறத வந்து ரீகால் பண்றது, மெமரைஸ் பண்றது நாங்க எப்படி கூட்டலாம் அப்படிங்கிறதும் அதுக்குரிய டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது விஷயம், இந்த பேரண்ட்ஸ் எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹோம் ஒர்க் தந்தாலே மறந்துடுறான், ஸ்கூல்ல என்ன செஞ்சேன்னு கேட்டா வந்து மறந்துடுறாங்க, நாளைக்கு கொண்டு போக வேண்டிய ஒர்க்கை வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தைகள் சம்பந்தமாக வந்து சில பேரண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ இப்படியான குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஆர்கனைஸ் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம். குழந்தைகளோட ரூம்ல அவங்க படிக்கிற இடத்துல வந்து கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ், இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல அவங்களே அவங்களுக்குரிய நாளைக்குரிய வேலை என்ன, பின்னேரம் நாங்க ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை எழுதுறது, அதை வந்து ஒட்டி வைக்கிறது. இதை நீங்க எழுதாம அவங்களே எழுதி அவங்களே ஒட்டி வைக்கிறது அவங்களோட ரூம்ல, இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏண்டா குழந்தைகள் எழுதுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் கூட இருக்கும். சொல்றதை விட எழுதுற நேரம் நல்லாவே ஞாபகம் வரும். ஸோ நீங்க இப்படியான விஷயங்களை குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கலாம். அடுத்தது ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ், ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகளை வந்து அவங்களோட விஷயங்களை வந்து அவங்களே ஆர்கனைஸ் பண்ண விடுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்போ அவங்களோட சாக்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்றது, அவங்களோட உடுப்பு அவங்க ஆர்கனைஸ் பண்றது, அல்லது அவங்களோட ஸ்கூல் புக்ஸ் வேற டியூஷன் புக்ஸ் வேறையா அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து பழக்கலாம். பழக்கிற நேரம் அவங்க வந்து அவங்களோட அந்த ஆர்கனைஸ் பண்றதால எங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்க போகுது. சின்ன வயசுல இருந்தே வந்து பிள்ளைகளுக்கு நாங்க இந்த செக் லிஸ்ட் அல்லது இந்த பிளானர் அப்படிங்கறத வந்து அறிமுகப்படுத்துறது நல்லது. ஏன்னா உங்களோட குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு டேட்ல அவங்களுக்கு என்னென்ன இருக்கு, இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு ஹோம் ஒர்க் செய்யணும், ஒரு ப்ரொஜெக்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து நீங்க ஒரு பிளானர், ஒரு 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற ஒரு பேப்பர்ல எழுதுறது. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஆக்சுவல் கேலண்டர், ஒரு பெரிய இமேஜஸ் இருக்கும், நீங்க ஒரு கேலண்டரை அவங்களோட ரூம்ல கொடுத்துறீங்கன்னு சொன்னா அங்க வந்து நீங்க ஒவ்வொரு டேட்டும் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னா அடிக்கடி அதை பார்க்கறதாலையும் அவங்களே பிளான் பண்ணி அந்த பிளானரை எழுதுறதாலையும் பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தது இப்ப சின்ன பிள்ளைகள் இப்பதான் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, மொண்டசரிக்கு போறாங்க, இப்பதான் இந்த எழுத்துக்கள் நம்பர்ஸ் வந்து அறிமுகமாகுது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த நிலைமையில வந்து இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, உங்களோட பிள்ளைகள் வந்து எழுத்துக்களை சொல்லி கொடுத்தா மறக்கிறாங்க, கொஞ்ச நாளை பிறகு அதை அப்படியே மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரெப்படிஷன் அப்படிங்கிறது இல்லை. நாங்க வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு ஓகே ஏ டு ஜி அந்த பிள்ளைக்கு எல்லா எழுத்துக்களுமே தெரியும் அப்படின்னு சொன்னா அதை விட்டுருவோம். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கு மறக்க தொடங்கும், அவங்க படிக்கிற விஷயங்கள் கட்டாயம் மறக்கும், எங்களுக்குமே மறக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும்.
ஸோ நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எழுத்துக்கள் சொல்லி கொடுக்குற நேரம் அல்லது வாசிப்பை சொல்லி கொடுக்குற நேரம் இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சாதாரணமா நீங்க இந்த எழுத்துக்களை எழுதி வாசிக்கிறதை விட ஃபிளாஷ் கார்ட்ஸ் மூலமாக அதுல இருக்கிற அந்த அட்டைகள்ல படங்களோட பெரிய அளவிலான திருத்தமாக இருக்கிற அந்த எழுத்துக்களை வந்து நீங்க காட்டுற நேரம், அதை காட்டிட்டு நீங்க மறைக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு வந்து அந்த மெமரி கேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஞாபகத்துல இருக்க போகுது. ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க இப்படியான கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஒரு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க, 8-10 வயசு இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்க அவங்க படிக்கிறத டெய்லி ரிப்பீட் பண்ண வைக்கிறது. ஸோ நீங்க ஸ்கூல்ல பிள்ளை படிச்சது அப்படின்னு சொன்னா அதை வீட்டை வந்து பாடமாக்கணும், அதுல ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம். அது மட்டும் முக்கியம் இல்ல, பாடமாக்குறது அப்படின்னு இல்லாம ஒரு தடவை வாசிக்க விடுங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட், இந்த லெசன், இந்த சாப்டர் அவங்க ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, ஜஸ்ட் ரீட் இட், அதை வந்து வாசிங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஸோ அதை அவங்க வாசிக்கிற நேரம் ஆல்ரெடி அவங்களுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் ஸ்கூல்ல அவங்களுக்கு. ஸோ அதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதை திருப்பி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த அந்த மூளை வந்து அந்த அப்சார்ப் பண்ணின இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஆகும். ஸோ இது வந்து மெமரி பவரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியாக இருக்க போகுது. அடுத்தது தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இந்த மெமரி பூஸ்ட் கேம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன கேம்ஸை நீங்க கொடுக்கறது மூலமாக பிள்ளைகளோட மெமரியை வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சின்ன குழந்தையிலிருந்து இந்த பசில்ஸ், ஜிக்ஸோ செய்யற பிள்ளைகளுக்கான ஞாபக சக்தி, ஞாபக திறன் வந்து கூடுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி, சின்ன குழந்தைகள்னா பெரிய அளவிலான இந்த பசில்ஸ், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் ஒரு 10-12 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன பீசஸ் இருக்கு இந்த ஜிக்ஸோஸ், பசில்ஸ் வந்து கொடுக்கறது மூலம் அதை செட் பண்ணி விளையாடுற பிள்ளைகள் சாதாரணமாகவே ஞாபக சக்தி அதிகரிக்கிற குழந்தைகளாக இருக்க போறாங்க. அடுத்தது வந்து இந்த போர்ட் கேம்ஸ் விளையாடுற பிள்ளைகள், செஸ், செக்கர்ஸ், டாமினோஸ் இதெல்லாம் விளையாடுற பிள்ளைகளும் வந்து ஞாபக சக்தி அதிகமான குழந்தைகளாக இருக்க போறாங்க. ஸோ நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து லெஷர் ஆக்டிவிட்டீஸா இந்த மாதிரி கேம்ஸை விளையாட விடலாம். அடுத்தது ரொம்ப சின்ன பிள்ளைகள், நர்சரி, ப்ரீ ஸ்கூலர்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி மெமரி கேம், இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் மூலமாக மெமரி கேம். இப்போ நீங்க வந்து சி அப்படிங்கிற ஒரு எழுத்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்டையும் ஒரு ஃபிளாஷ் கார்டில் சி இருக்கும், இன்னொரு ஃபிளாஷ் கார்டும் சி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்றை காட்டிட்டு நீங்க மறைச்சிட்டு, ஓகே இப்போ நான் காட்டினதை நீங்க எந்த லெட்டர் இதுல இருந்து தேடி எடுங்க அப்படின்னு சொன்னா பிள்ளை வந்து முதல்ல தடுமாறினாலும் இது ஒரு ப்ராக்டிஸுக்கு வார நேரம் நீங்க காட்டுறது ஒரு 10 செகண்ட்ஸ் காட்டினா போதும், அதை வந்து பிள்ளை வந்து ரீகால் பண்ண தொடங்கும். ஸோ 2 கார்டையும் மேட்ச் பண்றதுக்கு பிள்ளைகள் வந்து ட்ரை பண்ணும். ஸோ இது மூலமாக அவங்களோட ஞாபக சக்தி கூட போகுது. அடுத்தது வந்து இசையோட கதை கேட்கறது அல்லது இந்த ரைம்ஸ் எல்லாம் மியூசிக்கோட கேட்கறது. சாதாரணமாக நீங்க சொல்லி கொடுக்கறத விட மியூசிக்கோட சேர்ந்து செய்யற நேரம் வந்து உங்களோட பிள்ளைகளோட மூளை வளர்ச்சி, அடுத்தது காக்னிட்டிவ் அறிவாற்றல்கள் எல்லாம் வந்து நிறையவே கூட போகுது, மெமரி பவரும் கூடும். ஸோ நீங்க இந்த ரைம்ஸ் எல்லாம் வந்து பாடல்களோட சேர்ந்து நீங்களும் பாடலாம் அல்லது டிவியில அவங்களோட ஸ்கிரீன் டைம்லயும் போட்டு கொடுக்கலாம். அடுத்தது நான் எப்பவுமே சொல்றது, வாசிப்பு திறன் எந்த பிள்ளைகள்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்கள்லயுமே வந்து ஆற்றல்கள் கூடும். அது மெமரி பவராக இருக்கட்டும், அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் கூடுறதாக இருக்கட்டும், அறிவாற்றல் கூடுறதாக இருக்கட்டும். எந்த குழந்தை வாசிக்குதோ அந்த குழந்தைகிட்ட நிறைய இயல்புகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க தொடர்ச்சியாக வாசிப்பை வந்து உங்களோட வீட்டுல கட்டாயமாக்கி பிள்ளைகள் வாசிக்கிறத ஊக்கப்படுத்துற நேரம் வந்து அவங்களோட மெமரி பவர் கூடும். அடுத்து வந்து முக்கியமான டெக்னிக் தான் வந்து இந்த விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிள்ளைகள் ஒரு விஷயத்த படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை படங்கள் மூலமாக கீற வைக்கிறதும் அல்லது அவங்க வந்து அதை வந்து ஒரு ஒரு பிக்சர் ஒன்று நாங்க வீட்டுல அல்லது அவங்களோட ரூம்ல வந்து ஹேங் பண்ணி அவங்க அந்த போர்ட்ல அல்லது சுவர்ல ஒட்டி வைக்கிற மூலமாகவும் வந்து படங்களோட படிக்கிற நேரம் அவங்களுக்கு வந்து இந்த கற்பனைகளால படிக்கிறதை விட வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்க அப்படி பாடமாக்குற அந்த டிப்பிக்கலா மெமரைஸ் பண்ற அப்படிங்கிற ஒரு பழக்கத்துல இருந்து உங்களோட பிள்ளைகளை எடுத்து ஒரு விஷுவலைசேஷன் மூலமாக, படங்கள் மூலமாக அல்லது அவங்களோட இமேஜினேஷன்ல அவங்க வரைகிறது மூலமாக ஸோ இப்படி ஊக்கப்படுத்துற நேரம் இந்த ஞாபகத்திறன் கூறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க போகுது. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணின இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க உங்களோட பிள்ளைகள்ல சின்ன வயசு முதலே அப்ளை பண்றது மூலமாக வந்து உங்களோட பிள்ளைகளோட மெமரி பவரை கட்டாயம் நாங்க கூட்டலாம். ஸோ இதுல கேட்பீங்க எந்த வயசுல இருந்து இதை நாங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. இது வந்து நீங்க ஒரு 6 மந்த்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்.
ஒரு குழந்தை 6 மாத குழந்தையாக இருக்கிறப்பவே வந்து நீங்க இந்த இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அல்லது வந்து அவங்களுக்குரிய இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ற நேரம் உங்களோட பிள்ளைகள் படிக்கிற காலத்திலயும் சரி, எதிர்காலத்திலயும் சரி, நல்ல நினைவு ஆற்றல் உடையவர்களாக உருவாகுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு வீடியோல மீண்டும் மற்றொரு பிரயோசனமான தலைப்புல உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.